கரும்பு வியாதி வந்துவிட்டால் கால் விரல்கள் கடத்துதிறனை குறைத்து கொள்கின்றன, உணர்வில்லாமல் போகிறது. கரும்பு வியாதி எனப்படுகிற சர்க்கரை வியாதியின் தாக்கத்துக்கு உட்பட்டவர்களுடைய கால் விரலானது உணர்வற்று போகிறது. அதனால் கால் விரலை கட் செய்து விடுகிறார்கள் மருத்துவர்கள். அதற்கு மாற்றாக கடத்துதிறனை அதிகரிக்கின்ற சோடியத்தையும் பொட்டாசியம் சேர்ந்த கலவையை கால் விரலுக்கு களிம்பாக தடவி கட்டுக்கட்டினால் உணர்வு திறன் அதிகரித்துவிடும். சர்க்கரையும் சிம்டத்தை வென்றலாம். அப்புறம் சர்க்கரையோ இல்லாத மாதிரி உடம்பு நினச்சிக்கும் பிரெயின். அதனால் கண்டுபிடிப்பாளர்கள், மருத்துவத்துறை சார்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் கால் விரல்களை கட் செய்வதற்கு பதிலாக இந்த கலவையை வைத்து கட்டும்படி வருகின்ற வியாதியஸ்தர்களுக்கு அறிவுறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு கடுமையான உழைப்பு இருந்தால் இந்த கரும்பு சர்க்கரை வியாதி வரவே வராது. அதனால் கடுமையாக உழைக்க சொல்லியும் கூறலாம். கடுமையாக சாப்பிடுவதால் தான் இது வருகிறது. கடுமையான உழைப்பு இல்லாமல் கடுமையாக சாப்பிடும்போது தான் இந்த சர்க்கரை வியாதி வருகின்றன. சர்க்கரை வியாதி வருகின்றது. அதனால் கால் விரலை கட் செய்வதற்கு பதிலாக இந்த சோடியமும் பொட்டாசியமும் சேர்ந்த கலவை ஏதாவது ஒன்று அந்த இடத்துல கால் விரல்கிட்ட வச்சு கட்டுப்படுத்திட்டோம்னா அந்த நரம்பில் சோடியமும் பொட்டாசியம் தான் உணர்வுகளை கடத்துகின்றனவாம். ஏன் கால் விரலுக்கு அருகிலே உள்ள சோடியம் பொட்டாசியம் மட்டும் கடத்துத்திறனை குறைத்து கொள்கிறது கரும்பு வியாதி வந்தால் என்ற காரண காரியத்தை கண்டுபிடிப்பாளர்கள், மருத்துவத்துறையை சார்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் கால் விரலுக்கு அருகே உள்ள கால் விரலில் 5 ஆர்என்ஏ மாதிரி 5 விரல்கள் இருக்குது பாருங்கள். நம்ம டிஎன்ஏவில் இருக்கிற மாதிரி நம்ம டிஎன்ஏ இப்படி வளைஞ்சிருக்கோம், அதில் 5 ஆர்என்ஏ இருக்கும். அதுபோல் 5 விரல்கள் நமக்கு இருக்குது. அந்த கால் விரலுக்கான ஆர்என்ஏ எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் தான் சர்க்கரை வியாதியை உருவாக்குற ஆர்என்ஏ இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல தானே உணர்வற்று, கால் விரலுக்கு பக்கத்தில் உணர்வற்று போகிறது. இது ஒரு சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணுறது. அதனால் கடத்துத்திறனை அதிகரிக்க வேண்டும் என இந்த காணொலியில் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். சோதனை முயற்சியாக கால் விரல் உணர்வற்று போகிறவர்கள் தோராயமாக உப்பையாவது இதில் வைத்து கட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். தவறுங்க, நமக்கு இந்த காலில் இந்த இடத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னே திடீர்னு இந்த இடத்துல உணர்வற்று போச்சு. என்ன காரணம்? நரம்பு தான் உணர்வை கடத்துது. அப்போ சோடியம் பொட்டாசியம் குறைவாக இருக்குது அப்படின்ட்டு நான் உப்பை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இருந்தாலும் நான் கடுமையாக வாக்கிங் போவேன், ஓவர் கம் பண்ணிப்பேன் இந்த வியாதியை. இந்த சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சோதனை முயற்சியும் செய்து பாருங்கள் என்று இந்த காணொலி மூலம் கூறிக்கொள்கிறேன்.